வெல்கம் டு அசீம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் KFC ஸ்டைலில் சிக்கனை செய்யலான்னு இருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பால் 3 கப்பு, மைதா மாவு 2 கப்பு, மிளகாத்தூள் 3 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு. சிக்கன் நல்லா மஞ்சள் போட்டு கழுவுனது ஒரு 600 கிராம்ஸ், பிரெட் க்ரம்ஸு 2 முட்டை. பவுலில் பாலை முதல்ல ஊற்றிட்டு அதில் மைதா மாவு 2 கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, 3 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணிக்கோங்க. இதில் சிக்கனை மேலே போட்டு நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணி ஒரு 3 to 4 hours மினிமமாக அதை ஊற வச்சு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க வேணாம், வெளியில் வச்சாவே போதும். 3 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் எடுத்து அதுலேருந்து இந்த மசாலாலேருந்து எல்லாத்தையும் எடுத்து வெளில வச்சுருங்க. இதுக்கப்புறம் மைதா மாவு, உப்பு கொஞ்சமாக, மிளகுத்தூள், இது 3ஐயும் ஒரு ஜல்லடையில் போட்டு நல்லா ஜலிச்சு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி நல்லா ஜலிச்சிங்கனாக்கா அந்த கட்டியாக இருக்கிறதுலாம் வந்துடும். இது நான் முழு மிளகு எடுத்து நாங்கள் பண்ணனால இது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கிறதெல்லாம் பீசஸ்லாம் வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ கடாய் வச்சு எண்ணெய் விட்டுட்டோம். மசாலாலேருந்து எடுத்த சிக்கனை ஜலிச்சு வச்ச மைதாவில் போட்டு பரட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம முட்டையில் டிப் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எண்ணெயில் பொரிச்சிக்க வேண்டியதுதான். எல்லா பக்கமும் படுற மாதிரி பிரெட் க்ரம்ஸில் பரட்டி எண்ணெயில் போடுவோம். எண்ணெய் மிதமான சூட்டில் தான் பொரிக்கணும், ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. மேலே இருக்கிறது வெந்துடும், உள்ள சிக்கன் வேகாமல் போயிடும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் மிதமான சூட்டில் பொரிச்சிட்டு வந்து பாருங்கள். இந்த டெக்ஸ்சர் வர வரைக்கும் பொரிச்சிட்டு இந்த டெக்ஸ்சர் வந்தோடனே எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. அப்போ தான் வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாகவும் இருக்கும். இந்த ஒரிஜினல் KFC டேஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். KFC சிக்கன் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.